சங்கீதம் 77 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். என் மக்களே, என் போதனைக்கு செவிசாயுங்கள், நான் கூறும் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மக்களே, என் போதனைக்கு செவிசாயுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களோடு பேச இருக்கக்கூடிய நல் வார்த்தைகளை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை கேட்காமல் இருக்கும் போது, நமக்கு பிரியமான நிலை இல்லாமல் பிள்ளைகள் நடமாடும் போது, பிள்ளைகளை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? என் மகனே, என் மகளே, என்னுடைய பேச்சை கேள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோடு நாம் அதை சொல்ல மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளோடு நாம் உரிமையோடு பேசுவோம். ஹல்லேலூயா. இந்த கடவுள் நம்மோடு சொல்லுகிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இன்று சொல்லுகிறார். என்னுடைய மக்களே, என்னுடைய சத்தத்துக்கு பதில் கொடுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். ஹல்லேலூயா. நான் இன்று உங்களை போதிக்க இருக்கிறேன். அந்த போதனைகளுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களை போதித்து நடத்தும் போது அந்த வார்த்தை எனக்கில்லை என்று நீக்கி விடாதீர்கள். போதித்து நடத்துவார். இந்த கடவுள் உன்னை போதித்து நடத்த விரும்புகிறார். இந்த உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய நிலைகளை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அக்கிரமங்களை ஆண்டவர் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு பேசும்போது, நான் உங்களை பாதிக்கும் போது, வசனத்தின்படி உங்களோடு பேசிக்கொள்ளும் போது செவியை அடைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. என் மக்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, மறுபடி உங்கள் ரட்சிப்பை புதுப்பிக்கும்படியாக இதான போதனை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை போதிக்கும் போது, வேதத்தின்படியாக அவர் நம்மை போதிக்கும் போது, நம்மோடு கர்த்தர் பேசும்போது நாம் செவி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீ மீட்கப்படுவாய். ஹல்லேலூயா. மீட்பையும் ஆசீரையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தெய்வீகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை என்ன போதிக்கிறார் வாசிப்போம். 1 அருளப்பர் 1 அதிகாரம் 7 வசனம் வாசிப்போம். அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் அவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டவர்கள் ஆவோம். அப்போது அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கடவுள் எப்படி இருக்கிறார்? அவர் ஒளியோடு இருக்கிறார். மிகுந்த பிரகாச சுடர்விடுக்கு ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒளியாயிருப்பதை போல அவருடைய ஒளியில, ரட்சிப்பென்ற ஒளியில நாமும் நடக்கும் போது ஆண்டவராகிய கடவுளும் நாமும் உறவுடையவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நமக்கு கடவுளாகவும், அவரே நமக்கு குடும்ப தலைவராகவும், அவரே நமக்கு எல்லாமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வழியை நாம் தேடும் போது, தெய்வீகத்தை தேடும் போது, கடவுளை தேடும் போது ஒளியில் நாம் நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவுகள், தெய்வீகமான உறவுகள், இறை பற்றுகள் கடவுளுக்கும் நமக்கும் கடவுள் தருவார். ஹல்லேலூயா,
அப்போது அவருடைய இரத்தத்தாலே நமக்கு அடிக்கப்பட்ட இரத்தம், கால்வரி இரத்தம், கல்வாரி இரத்தம், முள்முடியில் வடிந்த இரத்தம், கை கால்களில் ஓடிய இரத்தம் நம்மை கழுகிவிடும். ஹல்லேலூயா. நம்மில் இருக்கிற அந்த இருள்கள், நம்மில் இருக்கிற பாவக்கிரியைகள், நம்மில் இருக்கிற சாபக்கிரியைகள், நம்மில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் எல்லாம் விளையாட பெற்ற இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே அழிந்து போகும். ஹல்லேலூயா. அதுதான் மீட்பு. ஹல்லேலூயா. உனக்கு மீட்பு எப்படி வரும்? அவருடைய போதனைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அந்த போதனை என்னவென்றால் வேதத்தின் வசனங்கள். அதை கேட்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஒளி உன்னை சுற்றி வரும். ஹல்லேலூயா. கடவுளுக்கு உனக்கு அங்கு உறவு ஏற்படுகிறது. ஆண்டவராகிய கடவுளோடு நீ ஒரு உறவை வைக்கிறார். அது மூலமாக ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக உனக்கு இலவசமாய் தருவார். ஹல்லேலூயா. அவர் வழியாய் இருக்கிறார். அந்த வழி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வழி எப்படி வீசுகிறது? வேதத்தின் வசனத்தின் வழியாக வீசுகிறது. ஹல்லேலூயா. 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 அந்த வேதத்தின் வசனத்தின் வழி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செபிப்பதால் கடவுளுடைய மகன் மகள் அல்ல. வேதத்தின்படி யார் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களே தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. கேட்கிறதல்ல, ஒரு செவியா கேட்டு மறு செவியா விடுகிறதல்ல. அந்த வசனங்கள் நம் இதயத்தில் பதிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறார், என் மக்களே என் போதனைக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் ஒளியாய் இருக்கிறார். நம் மக்கள் அவர் ஒளியை கொண்டு வருகிறார். பூமியிலிருந்து அடர்ந்த இருளை நீக்கிய ஒளி, இதா பூமி பள்ளத்தாக்க நேராக்கிய ஒளி, பூமி அழகுபடுத்திய ஒளி, அனைத்தை உருவாக்கிய ஒளி, அனைத்துக்கும் ஜீவனை கொடுத்த ஒளி இன்று உன் ஆத்மாவுக்கு, உன் குடும்பத்துக்கு ஒளியாய் வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விலையேற பெற்ற இரத்தம், ஆட்டுக்குட்டி இரத்தம், கல்வாரி இரத்தம், கால்வாரி இரத்தம், உனக்கு சிந்தப்பட்ட இரத்தம் உன்னை கழுக வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கழுக வேண்டும்? உன்னுடைய பாவத்தை குறித்து கடவுளோடு அறிக்கையிட்டு அழுது செபிக்க வேண்டும். செபிக்கிறதை போல் காட்டுகிறதல்ல, நீ மனமாற்றத்தோடு செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். இயற்கைக்கு மாறான பாவம் செய்வோர், அதற்கு உடன்படுவோர், திருடர், பொருளாசை பிடித்தவர், குடிகாரர், பழி பேசுவோர், கொள்ளைக்காரர், இவர்களுக்கு கடவுளின் அரசு உரிமையாகாது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாவிகளுக்கு பரலோகம் இல்லை, அவருடைய அரசு பரலோகமாதல் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு இல்லை? குடிக்காரர்களுக்கு இல்லை, பொருளாசை உடையவர்களுக்கு இல்லை, பொய் பேசுகிறவர்களுக்கு இல்லை, பலவிதமான பாவத்தில் விழக்கூடியவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. பொருளாசை பிடித்தவர், திருடர், அநேகருடைய சம்பத்துக்களை திருட நினைக்கிறவர்கள், பொய் சொல்லி திருட நினைக்கிறவர்கள், ஏமாற்றி திருட நினைக்கிறவர்கள், திருடுகிறவர்கள், பேசுவோர், குடிக்க
தேவ அரசு இல்லை. ஹல்லேலூயா. அங்க பரலோகத்தில் இடமில்லை, அங்க மகிமையில் இடமில்லை, பரலோக மாதலில் இடமில்லை. ஹல்லேலூயா. இது குடிக்காரர்களுக்கு இடமில்லை, போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களுக்கு இடமில்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களுக்கு இடமில்லை, குடிக்கிறவர்களுக்கு களியாட்டத்தில் செல்கிறவர்களுக்கு இடமில்லை, பிறரை ஏமாற்றக்கூடியவர்களுக்கு பழி சொல்லுகிறவர்களுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. கொள்ளைக்காரர்கள், பிறரை வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சகமான இதமுடையவர்கள், வஞ்சகமான சிந்தனை உடையவர்கள், பிறர் குடும்பத்தை முற்றிலுமா அழிக்க நினைக்கிறவர்கள், பிறருடைய உயர்வை அழிக்க நினைக்கிறவர்கள், அழிக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஹல்லேலூயா. கடவுள் அரசில் இடமில்லை. ஹல்லேலூயா. உன்னை கடவுள் அவருடைய வாதலிலே, பரலோக மகிமையிலே, பரிசுத்த பாதத்திலே, அவருடைய அரசிலே நீ பங்கெடுக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா குணமும் ஒன்றில் இருக்கிறது, பொருளாசை ஒன்றில் இருக்கிறது, பணத்தை மட்டும் அதிகமா அன்பு செய்கிற இதயம் இருக்கிறது, பலவித குற்றம் உனக்கு இருக்கிறது. நீ ஜெபித்தாலும், நீ எப்படி கடவுளோடு இணைகிறேன் என்று காட்டினாலும், உன்னை பலவிதமான பாவங்கள், பல குணங்கள், பல சுபாவங்கள் எல்லாம் ஒன்றிலே செடியாக, கொடியாக, அது ஒரு மரமாக, வேர்விடக்கூடிய வேறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அவருடைய பரலோகத்திலே, மகிமை வீட்டிலே, பரலோக தாய் நாட்டிலே உன்னை கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிலையில்லாதது. அது எத்தனை ஞானிகள் ஆனாலும், அது எத்தனை தனவான்கள் ஆனாலும், அது எத்தனை வசதியுடையவர்கள் ஆனாலும், படித்தவர்கள் ஆனாலும், அவர்களுக்கு கனவு மனிதர்களுக்கு ஒரு சில வயதுகளையும் ஒரு சில காலங்களையும் அவர் முன்குறித்துள்ளார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒரு வாடகை இல்லத்தில் இருக்கும் போது, ஒரு வாடகை இல்லத்தில் நாம் குடிக்கொள்ளும் போது, அவர்கள் நம்ம இல்லத்திலிருந்து இறங்க செல்லும் போது நாம் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் கட்டாத இல்லம், அது நமக்குரிய சம்பத்து இல்லை, அதில் நமக்கு உரிமை இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது, அனைத்து படைப்புகளை படைக்கும் போது, அனைத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை மட்டுமே முன்குறித்து படைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் மனிதனாகி ஆண்டவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரலோகத்திலே, அவன் தங்கக்கூடிய இல்லத்திலே, மகிமையிலே, தேவ அரசிலே அவர் இடங்களை ஆயத்தமாக்கியுள்ளார். ஹல்லேலூயா. அந்த ஆயத்தமாக்கப்பட்டு பரலோகம் உனக்கு கடந்து வரவே, இன்னில் இருக்கக்கூடிய உன் தாய் தந்தர்கள் மூலமாக, முன்னோர்கள் மூலமாக ஒரு ரத்தத்தில் பிறப்பெடுத்த பாவத்தை அழிக்க அவர் நமக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் மேல் இருக்கிற தேவ கோபம், மனிதன் மேல் இருக்கிற தேவ சாபம் எரிந்து போகும்படியாகவே அவர் மனிதனாக உருவெடுக்கப்பட்டு, அவர் மனிதனாக உலகத்தில் அவர் கடந்து வந்து, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. 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 அந்த ரத்தமின்றி மண்ணுலகத்தில் வாழக்கூடிய மனிதனை விலை கொடுத்து வாங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக விலை கொடுத்து வாங்கப்படுகிறது? சத்தான் பிடியிலே, பாவத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, அக்கிரமத்தின் பிடியிலே, இருள் பிடியிலே, இதோ மந்திரவாதத்தின் பிடியிலே, யோதி தொல்லையின் பிடியிலே, அழகையால்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் இறந்து 3ஆம் நாளிலே உயர்த்தெழ பாதாளத்துக்குள் கடந்து சென்று அதிகாரத்தின் திறவுகோலை அவர் கரத்தில் ஏந்தி வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் எந்த மனிதனையும் அழகையுடைய பிடியின்படியாக, அழகையுடைய அதிகாரத்தின் படியாக, அவருடைய சித்தத்தின் படியாக நரகத்தில் தள்ளாதபடி ஆண்டவர் அதிகாரத்தை பறித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் பாவத்துக்கு அடிமையாகி அழகைக்கு கீழ்ப்படிந்திருப்பானோ அவனை ஆண்டவரை தள்ளுவார். ஹல்லேலூயா. எதற்காக? மண்ணுலக மீட்டுக் கொள்ளும்படியாக, அநேகரை நீதிமானாக்கும்படியாக, அநேகரை தேவ தூதர்களாக்கும்படியாக, அநேகரை பரிசுத்தவான்கள் ஆக்கும்படியாக பாதாளத்தின் திறவுகோலை அதிகாரத்தை அவர் கரத்தில் எடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக? மனிதனுக்காக. அவர் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக அவர் மனித ரூபம் அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்ணுலகிலே மனித ரூபம் அடைந்தால் மட்டுமே, இந்த மக்களுக்காக பலியானா மட்டுமே இவர்களை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை பிதாவாக தேவன் கண்டார். ஹல்லேலூயா. நான் படைக்கப்பட்ட, என்னுடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட, என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட இந்த மனிதனையும், இந்த மனிதனுக்கு குடிக்கொள்ளக்கூடிய ஆத்மாவையும் நான் அழிக்கிறதுக்கல்ல இவர்களை படைத்தேன் என்பதை அவர் இரக்கம் காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை நாம் தேடும் போது, அந்த ஒளியை நாம் நடமாடும் போது நாம ஒளியாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒளியை அபிஷேகம், அந்த ஒளியை மீட்பு, அந்த ஒளியை நன்மை தீமை அறியக்கூடியது, அந்த ஒளியை தெய்வீக ஞானம், வேதத்தை படிக்கக்கூடிய ஞானம், அதை விளக்கக்கூடிய ஞானம், அதை உட்கொள்ளக்கூடிய ஞானம், பாவத்தை விட்டு ஓடக்கூடிய ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார், தீயோரின் வழியோ அழிவுக்கு செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லோர் வழியை கர்த்தர் பாதுகாக்கிறார், ஆண்டவர் பாதுகாக்கிறார். தீயோர் வழி அழிவுக்கு செல்லும். ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்கிறது, இது குற்றம், இது பாவம் என்பதை அறிய மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீ வழியை தேடும் போது, அவருடைய போதனைக்கு நீ செவி கொடுக்கும் போது, இது குற்றம், இது பாவம், இது அழிவு என்பதை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லோர்கள் அழிவுக்கு செல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் வேதத்தின் வசனமாகிய ஒளி உனக்கு வழி காட்டும். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சிற்றின்பத்திலிருந்து, உலகத்தின் உறவிலிருந்து, தீமையிலிருந்து உன்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தீயோருக்கு இந்த ஒளி இல்லையே. அவர்கள் வழியை தேட மாட்டார்கள், கடவுள் போதனை கேட்க மாட்டார்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழிவுக்குரியது. ஹல்லேலூயா. அது எந்த அழிவு? யாதியோ, இல்லை வறுமையோ, இல்லை நிந்தையோ, இல்லை மரணமோ, இல்லை விபத்தோ, அது மட்டும்தான் தெரிகிறது. அதல்ல, நரகத்தில் செல்கிற எல்லாருக்கும் அழிவு. ஹல்லேலூயா. அந்த அழிவில் இருந்து காப்பாற்ற
அங்கு எந்த நாமமும் இல்லை. ஹல்லேலூயா. யாராலும் காப்பாற்ற முடியாத நெருப்பு கடலிலே பெருதான அழுகை சத்தத்திலே இதோ ஆண்டவர் தள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தீயோர்கள் அழிவின் பாதை செல்வார்கள். அது அழிவுக்குரிய பாதையின் மேல தெரியாமல் போவார்கள். உண்டை குடிப்பார்கள். எல்லாம் அவர்களுக்கு நிறைவேறி வருகிறது. ஏனெனில் அழிவுக்கு செல்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் துன்பத்தின் மூலமாக, உன்னுடைய யாதின் மூலமாக, உன்னுடைய வறுமை மூலமாக, உன் கடன் பிரச்சனை மூலமாக, உன் சமாதான கேடின் மூலமாக நீ என்ன செய்கிறாய்? இருளா இருக்கிற, சாபமா இருக்கிற, பாவமா இருக்கிற நீ கர்த்தருடைய வழியை தேடுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மூலமாக உனக்கு பாதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் தேடி வருகிறது. வெற்றிப்படுகிறாய். ஹல்லேலூயா. ஆதலால் அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்களே, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிப்போம். நீதி தீர்ப்பு வரும்போது தீயோர் நிலை குலைந்து போக நல்லவர்கள் சபையில் பாவிகள் நிலைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி தீர்ப்பு வரும்போது, நியாய தீர்ப்பு வரும்போது தீயோர் அழிந்து போவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்கள் அவருடைய சபையில் நிலைப்படுவர். ஹல்லேலூயா. தீமை செய்தோர் நிலைப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. அது எதிரானாலும் அவர்கள் நிலைப்படாமல் போவார்கள். அவருடைய பாதனை கேட்க விருப்பம் இல்லாமல் வெளியேறுவார்கள். ஆவியாருடைய சத்தம், தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு இடரலா இருக்கும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஆலயத்தில், நியாய தீர்ப்பு இடத்தில் தீயார்கள் நிற்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கக்கூடிய சபையில், ஆண்டவர் எழுந்தள்ளக்கூடிய சபையில், தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய சபையில், நன்மை தீமை உனக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய சபையில் பாவிகளே நிலைப்படார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கருப்பாகவும் எதிராகவும் பிடிக்காமல் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நீதி தீர்ப்பு வழங்குகிற நேரத்தில் பாவிகள் அழிந்து போவர். ஹல்லேலூயா. அழிவின் பாதையில் எரியும் நரகத்தில் ஆண்டவர் தள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்கள் சபையில், சத்தியத்தை பாதிக்கிற சபையில், உண்மையில் நடத்துகிற சபையில், உண்மையான ஊழியத்தில் தேவ பிள்ளைகள் நிலைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீயோர் வெளியேறுவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆதலால் உன்னை அழகையானவன் தீயோர் வழியில் அனுப்பாத பெண், நீ மனமாறும்படியாக, உன் குற்றத்தை அறிக்கையிடும்படியாக, உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனமாறும்படியாக ஆண்டவர் உனக்கென ஆயத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நிலைப்படுத்த ஆயத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவரே, நீதிமானுக்கு உமது ஆசியை அளிக்கிறீர், உமது கருணையை அவனுக்கு கேடயமாக அளிக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதிமானுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, மனம் திரும்புகிறவர்களுக்கு, ஆண்டவரை போற்றுகிறவர்களுக்கு, கடவுளை பரிசாத்துகிறவர்களுக்கு, கடவுளுக்கு கொடுத்த அரசை கட்டுகிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீர் என்ன கொடுப்பீர்? ஆசி கொடுப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்த ஆண்டவர் என்ன தருகிறார்? ரட்சிப்பை உனக்கு கேடயமாய் தருகிறார்.
ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அக்கினி நெருப்பு கேடயமாய் இருக்கிறது. அற்புதங்களை செய்கிற வல்லமை கேடயமாய் இருக்கிறது. பிசாசை துரத்தக்கூடிய கேடயமாய் இருக்கிறது. இறை ஞானத்தின் கேடயமாய் இருக்கிறது. நீதிமானாக கர்த்தருக்கு பிரகாசிக்கக்கூடிய கேடயம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கேடயம். ஹல்லேலூயா. அதில் ஆவியின் கனிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியின் குணங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய ரட்சிப்பையும் இரக்கத்தையும் கேடயமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்ணீர் கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. துன்பம் குறைவான நாள். ஹல்லேலூயா. உன்னுடைய நிந்தை கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. உபத்திரம் குறைவான நாட்கள். ஹல்லேலூயா. அதில் சோர்ந்து போகாதே. உனக்கு ரட்சிப்பு என்ற கேடயம் இருக்கும் போது ஆண்டவர் அதை எரித்து விடுவார். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் நீ ஜெயத்தை காண்பாய். ஹல்லேலூயா. முழங்கால் உபவாசத்தினால் ஜெயத்தை காண்பாய். ஹல்லேலூயா. கேடயம் என்றால் என்ன? முழங்கால்கள். ஹல்லேலூயா. எழுப்பக்கூடிய கரங்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தை நோக்கி கரத்தை எழுப்புகிறார். ஒரு மனிதனை நோக்கி ஒத்தாசை என்று கரத்தை நீட்டுகிறாய். உன் கரம் எங்க இருக்கிறது? உன்னதத்தை நோக்கி. ஹல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உன்னதத்தில் எழுப்ப மாட்டார்கள். கடவுளை நம்புகிற மக்கள் மனிதனை நம்ப மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கேடயத்தை கொடுக்கிறார். நீ எப்போது நீதிமானாய் மாறுகிறார்? நீ வெள்ளை ஆடை விடுத்த உடனே இல்லை. நீ ஜெபித்த உடனே இல்லை. ரட்சிப்புடனே நீதிமான் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய பேர்களை கேள்விப்படும் போது ஆம், நல்ல மகன், ஒரு நல்ல சகோதரன், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி, தெய்வீகமான குடும்பம் என்று வெளிப்படக்கூடியதுதான் நீதிமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு உனக்கு பேர் போடுகிறதெல்லாம் கர்த்தர் கேடயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இது உன்னுடைய மாம்சத்தின் கிரியத்தின்படி உனக்கு பேர் கிடைக்கிறது என்றால் அது அழிவுக்குரிய பேராய் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆவின் கனிகளின் படியாக உனக்கு பேர் கிடைக்கிறது என்றால் ஆசீர் கேடயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதோ என்னுடைய போதனைக்கு செவி கொடுங்க. ஹல்லேலூயா. இதோ என்னுடைய சத்தத்தை, என் வார்த்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Glory. Glory. Glory to Lord. Glory to Lord. Glory to power. Glory to power. Glory to power. Akine pateri madaga. Pateri madaga. Akine pateri ete. Pateri ete. Akine pateri ete. Akine pateri அபிஷேக அபிஷேக அக்னி அபிஷேக பத்தியரியட்ட பத்தியரியட்ட பத்தியரியட்டமே அரியட்ட அக்னி பத்தி அறிவதாக அக்னி பத்தி அறிவதாக அக்னி பத்தி அறிவதாக கேடுகள் அறிவதாக மந்திர கட்டுகள் அறிவதாக இருளுகள் அறிவதாக இயேசு வல்லமை எல்லாரும் பாய்வதாக அற்புதத்து வல்லமை பாய்வதாக. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord.
அபிஷேகம் அபிஷேகம். எல்லா விண்ணப்பங்களுக்காக செபிக்கிறோம், எல்லா விண்ணப்பங்களுக்காக ஒப்புக்கொடுப்போம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆமே ஆமே. நீதிமானுக்கு நாம் ஆசீரை கொடுப்போம் என்றீரே. இந்நேரம் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் சமாதானம் மகிழ்ச்சியை கொடுங்க. தோல்விகளை நிர்மூலமாக்குங்க. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அற்புதங்களை காட்டுங்க, அற்புத அடையாளங்களை காட்டுங்க, அற்புதங்களை காட்டுங்க. இயேசு நாமத்திலே அற்புத வெளிப்படுவதாக, இயேசு நாமத்திலே அற்புத வெளிப்படுவதாக, இயேசு நாமத்திலே எல்லா துன்பங்கள் கடன் தொல்லைகள் நீங்கி போகட்டும். இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். இந்த போராட்டம் நீங்கி போகட்டும். இயேசு நாமத்திலே இல்லை இல்லாதவர்களுக்கு இல்லை கிடைக்கட்டும். இயேசு நாமத்திலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் சேரட்டும். பாலா 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 வாலிபர்களுக்காக செபிக்கிறேன், சிறுவர்களுக்காக ஸ்தோத்திரம். படித்து முன்னேறுவார்களாக, இயேசு நாமத்திலே முன்னேறுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, தீங்கிலிருந்து காப்பாற்றப்படுவார்களாக. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். வாலிபர்கள் மேலே இயேசு வல்லமை பாய்கிறதை பார்க்கிறேன். ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஆட்சி தேற்றுங்க, எல்லாரையும் நடத்துங்க. திருமண தடைகளை உடையுங்க, திருமண தடைகளை உடையுங்க. திருமண ஒப்பந்தத்தை கட்டளை போடுங்க. இயேசுவின் நாமத்திலே விடுதலை. வள்ளங்களை ஆசீர்வதிங்க, இயக்க சீற்றங்களை மாற்றுங்க. வள்ளங்களை ஆசீர்வதிங்க, படகுகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க. வேலை கட்டளை போடுங்க, தடைகளை உடைத்து விடுங்க. கடந்து செல்ல தடையா இருக்கிற எல்லா தடைகள் நீங்கி போவதாக. அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசு நாமத்திலே அற்புதங்கள் வெளிப்படுவதாக, நன்மைகள் வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. இயேசு ரத்தம் ஜெயம், எல்லாரும் விடுவிக்கிற ரத்தம், சுகமளிக்கிற ரத்தம் எல்லாரும் இறங்கி நிற்கட்டும், ஊற்றப்படட்டும். ஆண்டவரே விடுதலை கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். இங்க கிருபைக்காக நன்றி, இங்க தயவுக்காக நன்றி, இங்க அன்புக்காக நன்றி. இங்க நாம போற்றப்படுவதாக, இங்க நாம போற்றப்படுவதாக, இங்க நாம உயர்த்தப்படுவதாக. எங்களை ஆசீர்வதித்து இங்க மகிமை உயருவதாக, இங்க மகிமை உயருவதாக. ஆமே ஆமே. தொடக்கம் முதல் முடிவரை நீங்க நடத்தினே அப்பா, எங்களோடு இருந்து நன்றியோடு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.